கோவையில் நடந்த அந்த பெண்ணுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது. திரு இபிஎஸ் அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் அந்த பெண்ணை நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுலையும் இவ்வளோ தாமதம்? அதாவது 11:20க்கு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, 11:35க்கு போலீஸ் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, காலையில் 4 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க, ஒரு 4.5 மணி நேரமாக 100 போலீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதோட பெரிய துயரம் வந்து அந்த 4-4:30 மணிக்கு அந்த பெண்ணு தான் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. அப்பயும் அவங்க கண்டுபிடிக்கல. ஸோ 4:30 5:00 இருக்கலாம், 6:00 இருக்கலாம், எத்தனை இருக்குன்னு தெரியாது. அந்த காவல்துறை அதிகாரி வந்து அங்கே ஒரு சுவர் இருந்துச்சு அப்படின்றார். ரொம்ப ஆச்சரியம். சுவர் இருந்துச்சுன்னா அந்த நபர்கள் அந்த பெண்ணை தூக்கி கொண்டோ அல்லது சுத்தியோ அந்த சுவருக்கு பின்னாடி போயிருக்காங்க. அந்த சுவருக்கு அந்த பெண்ணை அங்கே அந்த பெண் வந்து சுவருக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. அங்கே பாலியல் முயற்சி நடந்திருக்கு, கூட்டு பாலியல் முயற்சி வந்திருக்கு, 3 பேர் அங்கே போயிருக்காங்க. அப்போ 3 பேரும் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போயிருக்கணும். அப்போ அவங்க எப்படி சுவர் ஏறி போனாங்க? இல்லை அந்த சுவரை சுற்றி போயிருக்கணும். அப்போ சாதாரண சுவர் 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுவர் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சுற்றி போனாங்கன்னு கேள்வி வரும். சுவர் வந்து ஒரு 100 அடி 50 அடிக்கு இருந்துச்சுன்னா அப்போ அந்த அவங்களால போயிட்டாங்க. அப்புறம் நீங்க இல்ல அவங்க ஏறி குதிக்க முடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பெண்ணையும் தூக்கிட்டு போய் ஏறி குதிக்க முடிஞ்சது, அப்போ நீங்க ஏன் பார்க்க முடியலங்க? அப்ப அந்த சுவர் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முழு நிறைவை தரக்கூடிய ஒரு காரணமா தெரியல. அது வந்து ஏன் கவனிக்கலங்கிற ஒரு கேள்விதான்.